லட்சம் பெண்மீன் மழையாய் பொழிகிறது ஏய் இங்க பாருடி, மறுபடியும் உன்கிட்ட கேக்குறேன். அவன உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல சித்தி, இல்ல, அவரு யாருன்னு எனக்கு தெரியாது. நம்புங்க சித்தி, இதான் உண்மை. உன்னை நம்பணும்னு தான் தோணுது. ஆனா உன்னை அடிக்க வந்தோன்னே அவ்வளவு வீரமா பாஞ்சுக்கிட்டு வந்தானே, அதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவனை உனக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு. இல்ல சித்தி, அவர் எனக்கு தெரியாது. நானும் அவனை முன்ன பின்ன இந்த ஊர்ல பார்த்ததில்லதான். ஆனா எந்த வீட்டுக்கு வந்த பையன் தெரியல. அது மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. ஊடு தேடி போய் இந்த அன்னைக்கிளி சண்டை போடுவா. என் கையே பிடிச்சிட்டான்ல பொடி பையன். இருக்குடா உனக்கு, இன்னொரு தடவை பார்க்கும்போது உனக்கு இருக்கு. ஹே, இப்ப எதுக்கு சும்மா அழுதுட்டே இருக்கா? இங்க பாரு, இன்னொரு தடவை அவன் கூட நீ பேசுறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான், தொலைச்சு போடுவேன். தொலைச்சி ஏதோ இந்த தடவை நீ அவன் யாருன்னே தெரியலன்னு சொல்றதுனால இதோட விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், கம்பியை காய்ச்சி காலில் சூடு வச்சிருவேன். என்ன சொன்னது புரிஞ்சதில்ல? இன்னொரு தடவை அவன் கூட உன்னை நான் பார்த்தேன், தொலைச்சு போடுவான். தொலைச்சி சரி சரி, இப்படியே அழுதுகிட்டே நிற்காம உள்ள போய் வேலையை பாருப்போ. ஆம்புட்டு வேலை கிடக்குது. நாளையிலேருந்து திருவிழா ஆரம்பிக்க போகுது. நாளைக்கு காப்பு கட்ட போறாங்க. வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்றது யாரு பண்ணுவா? பரலோகத்துக்கு போனா உங்க அம்மாவை வந்து பண்ணுவா. அப்போ ஃபர்ஸ்ட் போய் வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு பூஜை ஜாமான் எல்லாத்தையும் நல்லா சுத்தமா விளக்கி வை. இங்க பாரு, நல்லா ஒட்டடை அடிச்சு வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணி நல்லா சுத்தமா தொடச்சி வைக்கிற, புரிஞ்சதா? சரியா சித்தி? இங்க பாரு, அஞ்சலி ஏதோ அவ ஃப்ரெண்டை பார்க்கணும்னு வெளியில போயிருக்கா. அவ வரத்துக்குள்ளார அவளுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணும். அதனால சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைக்கிற வேலையை முடிக்கிற, புரிஞ்சதா? இங்க பாரு, சும்மா இங்கே நின்று நீலி கண்ணீர் வடிக்காம உள்ள போய் முதல்ல வேலையை பாரு. நான் போய் கொஞ்சம் ராணியக்காவை பார்க்கணும், போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க சித்தி. அவரு யாரு? அவரு எதுக்காக சித்தி என்ன அடிக்க வரும்போது வந்து தடுத்தாரு? இது வரைக்கும் சித்தி எத்தனையோ பேர் முன்னாடி என்ன அடிச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட வந்து அடிக்காதீங்கன்னு சொன்னதும் இல்லை, அடிக்கிறத தடுத்ததும் இல்லை. ஆனா இவரு இன்னைக்கு சித்தியே அடிக்க வந்தபோது தடுத்தாரு. யாரு இவரு? இவர் எதுக்கு சித்திக்கிட்ட எனக்காக பேசணும்? எனக்காக அன்புக்கு அப்புறம் சித்தியை எதிர்த்து பேசினவர்னா அது இவர் மட்டும்தான். அன்பு என்னோட ஃப்ரெண்டு. அதுக்காக அவன் சித்தியை எதிர்த்து பேசி நிறைய சித்திக்கிட்ட திட்டம் வாங்கியிருக்கான். ஆனா இவர் யாரு? இவர் எதுக்காக சித்திக்கிட்ட எனக்காக பேசணும்? அவர் மட்டும் சித்திக்கிட்ட ஏற்கனவே இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன்னு சொல்லியிருந்தாருன்னா சித்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அவர் எதுக்காக எனக்காக சித்திக்கிட்ட இந்த பொண்ணு முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லை, எனக்கு நான் முதல் தடவை பார்த்தேன்னு சொல்லணும்? எதுக்காக அவரு சித்திக்கிட்ட எனக்காக பேசணும்? சித்தி எதுக்காக எனக்காக அவரை திட்டணும்? யார் அவரு? ஆனா அவரோட குரல் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். ஆனா எங்க கேட்டிருக்கேன்? மித்து, உனக்காக நான் இருக்கேன். இப்போன்னு இல்லை, எப்பவுமே உனக்காக நான் இருப்பேன். இப்பதான் எனக்கு புரியுது. கனவுல ஒரு குரல் கேட்கும்ல, அதே குரல். ஆமா, அதே குரல் தான். ஆனா இவர் எதுக்காக எனக்காக சித்திக்கிட்ட பேசணும்? எனக்கு அதான் புரியல. ஒருவேளை நான் கனவுல கேட்ட குரலுக்கு சொந்தக்காரர் இவராதான் இருப்பாரா? ஐயோ, எதுவுமே புரியல. ஒரு குழப்பமா இருக்கு. மித்ரா, ஒருவேளை அந்த கனவுல வந்த குரலுக்கு இவர் தான் சொந்தக்காரரா இருந்தாலும் அதனால உனக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை. அதனால விட்டு மித்ரா, தேவையில்லாம நீ எதையும் யோசிக்காத. ஏன்னா இது வரைக்கும் நீ ஆசைப்பட்ட எதுவுமே உனக்கு கிடைச்சதில்லை. தேவையில்லாம வேண்டாம் மித்ரா, இந்த மாதிரி எண்ணங்களை ஒதுக்கி வச்சிரு. அவர் யாரு வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா அவர் இன்னைக்கு எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் அவருக்கு கண்டிப்பா நன்றி கடன் பட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை தவிர
வேற எதுவும் யோசிக்காத மித்ரா, யோசிக்காத. ஐயோ ச்சே, இதுக்குதான் நான் ஜிப்பு வச்சு சுடிதார் போடுறதே இல்லை. இப்போ ஜிப்பு கலந்துச்சு. ஐயோ நானும் எவ்வளவு நேரமா ட்ரை பண்றது, சுத்தமா போடவே முடியல. இப்போ என்ன பண்றது? ஐயோ மத்த நேரத்துல எல்லாம் இங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் அது வேணுமா இது வேணுமான்னு வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்து ஒருத்தவங்க கூட காணோம். அம்மா சித்தி பாட்டி தான் எங்கதான் போனாங்கன்னு தெரியல. ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ அம்மா பாட்டி சித்தின்னு யாரையாச்சும் கூப்பிடலான்னு பார்த்தா எல்லாரும் தோட்டத்துக்கு போயிருக்காங்களா? இப்போ என்ன பண்றது? பேசாம ஷாலினி கூப்பிட்டு பார்க்கலாமா? அவ இங்க தானே இருக்கா. ஷாலினி 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 சும்மாவே நான் கூப்பிட்டா காதல வாங்காத மாதிரி தான் போவா. இப்போ நான் கூப்பிட்டா மட்டும் உடனே வந்துருவாளா என்ன? ஐயோ இப்போ நான் எப்படி வெளியில போறது? இதுல அம்மா பாட்டி சித்தி எல்லாரும் என்ன தோட்டத்துக்கு வேற வர சொல்லியிருக்காங்களா? ஐயோ தோட்டத்துக்கு வேற போகணும். ஆனா இப்படி நான் எப்படி போக முடியும்? ஐயோ கடவுளே. சஞ்சு இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுடி, கொஞ்சம் ட்ரை பண்ணு. சஞ்சு சஞ்சு இல்ல, அது வந்து அஸ்வின். ஐயோ ஒருவேளை பார்த்திருப்பானோ? அப்பா நல்ல வேளை அந்த பக்கம் திரும்பிட்டான். அந்த பக்கம் திரும்பி இருக்கானா? அப்போ கண்டிப்பா பார்த்திருப்பான். ஆமா அஸ்வின் சொல்லு சஞ்சு, என்ன? ஐயோ இவன் அந்த பக்கம் திரும்பி பேசுறதுலே தெரியுது. கண்டிப்பா பார்த்துட்டானே. அஸ்வின் சொல்லு அஸ்வின், முதல்ல என்ன திரும்பி பாரு. இல்ல வேண்டாம், நீ எதா இருந்தாலும் இப்படியே சொல்லு. அஸ்வின், நீ இப்படி திரும்பி நிற்கும் போதே தெரியுது உன்னோட கண்ணியத்தை நீ எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கன்னு. என்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இருந்தாலும் என்ன அந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு திரும்பிட்டு நிற்கிறல்ல. உண்மையாவே நீ ஜென்டில்மேன் அஸ்வின். ஐ லவ் யூ அஸ்வின். என்னை காதலிக்க பிறந்தவனே நீதான் என்று கைகள் கோர்த்து என் தோள் சாயும் தோழன் என்று எனக்கு தோன்றியதாலே எல்லாம் மாறியதாலே உன் கண்ணுக்குள்ளே காதலனை விழுந்து எழுகிறேன். விழாமலே இருக்க முடியுமா? இருந்து விட்டேன் காதல் வலையிலே. அஸ்வின் கொஞ்சம் இங்க திரும்பி பாரு. இல்ல வேண்டாம், நான் போயிட்டு அப்புறம் வரேன். அஸ்வின் கொஞ்சம் இங்க திரும்பு. இல்ல சஞ்சு, அது வேண்டாம், நான் போயிட்டு லேட்டா வரேன். அஸ்வின் இப்ப திரும்ப போறியா இல்லையா? இல்ல சஞ்சு, அது நீ சிப் போட்டுட்டு இருக்கும்போது நான் கதவு கூட தட்டாம டக்குன்னு உள்ள வந்துட்டேன். அதான் சாரி சஞ்சு, சாரி. அஸ்வின் அந்த பக்கம் திரும்பிட்டே இருந்தா எனக்கு எப்படி கேட்கும்? எதை பேசுறதா இருந்தாலும் இந்த பக்கம் திரும்பி என்ன பார்த்து பேசு. இல்ல சஞ்சு, அது பைத்தியமாடி நீ? கேண்டி திரும்பி தான் நிக்கிறேன்னு முன்னவே சொன்னா என்ன? வாயில என்ன குல்கட்டைய வச்சிருந்தேன்? நான் கூட நீ அப்படியே தான் நிக்கிறேன்னு அந்த பக்கமே திரும்பிட்டு இருந்தேன். பைத்தியம். என்ன நான் பைத்தியமா? நீ தாண்டா பைத்தியம். அப்பையில இருந்து அஸ்வின் கூப்பிட்டே இருக்கேன். நீ தான் அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டே இருந்த. நீ அந்த பக்கம் திரும்பி நின்று என்ன பைத்தியம் சொல்றியா? எம்மா தாயே, நான் தான் பைத்தியம், ஒத்துக்கிறேன் போதுமா? அப்புறம் சாரி, நான் எப்பவும் போல கதவை தட்டாமலே டக்குன்னு உள்ள வந்துட்டேன். சாரி. ஓகே? சாரியா? எதுக்கு? என்ன சாரி எதுக்கா? நான் எதுக்கு சாரி கேட்கிறேன்னு உனக்கு புரியல? புரியல அஸ்வின். ஆமா எதுக்கு நீ சாரி கேக்குற? அடிங்க மொபைல் சின்ன கலாய்க்கிறியா நீ? இப்ப பாரு உனக்கு எப்படி பயமுறுத்துறேன்னு. அது ஒண்ணு இல்ல சஞ்சு, நீ ஜிப்போட ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலா நான் அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டேன்னா ஜிப்பை எப்ப போட ஸ்டார்ட் பண்ணியோ அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டேன்னு சொல்றான். அப்பவே வந்திருந்தா ஒருவேளை பார்த்திருப்பானோ? பார்த்தாச்சு. பார்த்துட்டியா அஸ்வின்? உண்மையாவே பார்த்துட்டியா? ஆமாண்டி, உண்மையாவே பார்த்துட்டேன். நீ ஸ்டார்டிங்ல கீழே இருந்து சிப் போட ஆரம்பிச்சு மேல வரைக்கும் எடுத்துட்டு வந்தல, அது வரைக்குமே பார்த்துட்டேன். அஸ்வின் இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? அஸ்வின் எப்படி பண்ணன? நான் என்னடி பண்ணேன்? எனக்கு என்ன தெரியுமா? நீ இப்படி ரூம்ல நின்று ஜிப் போட்டுட்டு இருக்கேன்னா நான் பாட்டுக்கு எதிர்ச்சியா வந்தேன் எப்பவும் போல. நீ இப்படி நின்றுட்டு பண்ணு, எனக்கு என்ன தெரியும்? அவ்வளவு அறிவு இருந்தா ரூம் டோரை லாக் பண்ணி இருந்திருக்கணும். நீ பாட்டுக்கு திறந்து வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் எப்பவும் போல வந்தேன். அப்போன்னு பார்த்து நீ ஜிப் போட்டுட்டு இருந்தேன். சரி ஓகே, பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா இருந்துச்சா? அஸ்வின்
லூசு இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன எதுக்கு அழுகிறேன்னா அழுகாம வேற என்ன பண்ண சொல்றேன்? நான் சொல்லியிருக்கேனே எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. அதான் முன்னாடி எல்லாம் பார்த்துட்டே அப்புறம் என்ன போ. அடி பைத்தியக்காரி, நான் சும்மா இவ்வளவு நேரம் டீஸ் பண்ணேன்டி. ஆக்சுவலா உண்மை என்னன்னா நீ ஜிப் முக்காவாசி போட்டுட்டல, அப்பதான் நான் வந்தனே. இன்னும் கொஞ்சோண்டு தான் போட வேண்டியது பேலன்ஸ் இருந்துச்சு, நான் அதை தான் பார்த்தேன். அதுல ஒண்ணுமே தெரியல மாட்டாயே. போதுமா? இவ்வளவு நேரம் சும்மா உன்னை டீஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணினேன். ஆனா இப்படி நீ அழுவன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடி. ப்ளீஸ் டி அழாத. அஸ்வின் உண்மையான சொல்றியா இல்ல போய் சொல்றியா? சஞ்சு உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எதையுமே பார்க்கல. நான் சும்மா டீஸ் தான் பண்ணேன். அப்போ ஓகே. அஸ்வின் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? வீட்ல ஷாலினி அப்படி இல்லைன்னா வேலை செய்யறவங்க யாராச்சும் இருந்தா வர சொல்றியா? எதுக்குடி? அது ஒன்றும் இல்லை அஸ்வின். அம்மா பாட்டி சித்தி எல்லாம் தோட்டத்தில் இருக்காங்களாம், என்னையும் வர சொன்னாங்களாம். ஆனால் சிப்பு இப்படி திடீர்னு கலண்டுருச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு முக்கால்வாசி போட்டுட்டேன், கொஞ்சோண்டு மட்டும் போடணும். அதுக்கு தான் ப்ளீஸ் அஸ்வின் போய் வர சொல்ல. என்னால் இப்படியே வெளியில் போக முடியாது. சரி சரி ஓகேடி, ஃபர்ஸ்ட் அழறத நிறுத்து. நான் தான் சொல்றேன்ல, நான் எதையுமே பார்க்கலன்னா அப்புறம் என்ன? இங்க பாரு, என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ அழாம இரு. இல்ல என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ எப்படி அழுதுட்டே இரு. ஓகே? என்ன அஸ்வின், உன் மேல எனக்கு நம்பிக்கைலாம் நிறைய இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்ப வரைக்கும் அழுதுட்டு இருக்க நீ? அழல போதுமா? இப்பயாச்சும் போய் வர சொல்லு போ. சரி வெயிட் பண்ணு, நான் போய் வர சொல்றேன். அஸ்வின் டீஸ் பண்றான்னு கூட தெரியாம நம்ம அவன் மேல நம்பிக்கை இல்லாம அழுதது தப்பு தானே அஸ்வின்? உண்மையாவே நீ ரொம்ப ஜென்யூன் அஸ்வின். இதனாலதான் உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்ன அஸ்வினை இப்ப வரைக்கும் காணும்? ஒருவேளை இவன் யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டானோ? ஆனா யாருமே ரூம்க்கு வர மாதிரி தெரியல. அஸ்வின் என்னாச்சு? யாரையுமே நீ கூப்பிட்டு வரல? இல்ல சஞ்சு, வீட்டுல வேலை செய்யற எல்லா லேடிஸுமே கிளம்பிட்டாங்களாம், ஜென்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்புறம் ஷாலினியை கூப்பிட்டேன், அவளை பத்தி தான் உனக்கே தெரியுமே. அவ என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அதான் சஞ்சு, யாரையுமே கூப்பிட்டு வர முடியல. சஞ்சு அது உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானே ஜிப் போட்டு விட்டுட்டுமா? இல்ல சஞ்சு, வீட்டுல யாரும் இல்லையா, அதான் கேட்டேன். அதோட நீ முக்காவாசி போட்டுட்ட, இன்னும் கொஞ்சம் மட்டும் தானே போடணும். அதான் நான் போட்டு விடலாமேன்னு கேட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் பார்க்க மாட்டேன். கண்ணை மூடிட்டு தான் போட்டு விடுவேன். ஓகேவா? சஞ்சு நீ யோசிக்கிறதுலே தெரியுது எதுக்கு யோசிக்கிறேன்னு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் போறேன். ஓகே அஸ்வின், 1 minute. சொல்லுடி, என்ன? அது நீயே எனக்கு போட்டு விடு அஸ்வின். சஞ்சு? ஆமா அஸ்வின், நீயே போட்டு விடு. நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ எனக்கு போட்டு விடுறதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை. அதனால நீயே போட்டு விடு. திரும்ப. ஆனா அஸ்வின், சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும். கண்ணை மூடிக்கிட்டு போட்டு விடுன்னு சொல்லியிருக்க. கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். அவனை திறந்த அவ்வளவுதான். அது சரி, போனா போட்டுமேனு சிப் போட்டு விடலாமேன்னு உன்கிட்ட சொன்னா நீ ரொம்ப ஓவரா பேசுற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்புறம் எதுக்குடி அஸ்வின் எனக்கு உன்னை பத்தி தெரியும் நல்லா அப்படின்லாம் சொன்ன. அது உன்னை பத்தி தெரியும் தான், இருந்தாலும் ஒருவேளை கண்ணை திறந்து பார்த்துட்டேன்னா? ஏமா தாயே, ஓ மேல சத்தியமா நான் கண்ணே திறக்க மாட்டேன். போதுமா? முதல்ல திரும்பு. சஞ்சு ஓகேவா? நான் திரும்பிட்டேன். நீ சொன்ன மாதிரி கண்ணை ஓபன் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே போதுமா? சஞ்சு சிப் போட்டாச்சு. இப்ப நான் கண்ணை திறக்கட்டுமா? ஓகே அஸ்வின். ஏமா தாயே, கண்ணை மூடிட்டு உனக்கு சிப் போட்டு விட்டுட்டேன். போதுமா? போதும். அப்புறம் தேங்க்ஸ். உன் தேங்க்ஸ்ல நீயே வச்சுக்கோ. அத்தை பாட்டி எல்லாம் அங்க தோட்டத்துல உனக்காக வெயிட் பண்ணுவாங்க. முதல்ல அங்க போ. ஐயோ ஆமால. சரி ஓகே அஸ்வின், நான் கிளம்புறேன். அஸ்வின், அப்புறம் நீ பண்ணின இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதனால உனக்கு எனக்காச்சும் இதே மாதிரி ஜிப்போட ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யூ டோன்ட் வரி, நான் வந்து போட்டு வரேன். ஓகே பை அஸ்வின். இவன் எதுக்கு பைத்தியம் மாதிரி எப்படி சொல்லிட்டு போறான்? அடி பாவி, இப்பதாண்டி எனக்கு புரியுது. ஏண்டி பார்க்க புள்ள கத்திரிக்கா மாதிரி இருந்துட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டு போறியா நீ?   என்கிட்ட மாட்டாமையா போயிடுவேன். அப்போ வச்சுக்கிறேன்டி உன்னை.
ச்சே, என்னது பிரதீப் வீட்ல இருப்பான்னு வந்தா இவன் பாட்டுக்கு வீட்டை திறந்து போட்டுட்டு எங்க போயிட்டான் அவன்? ஐயோ, நான் கொடுத்த பணம் என்னாச்சு? அவன் ஏஜென்சி கிட்ட கொடுத்தானா? அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? அது இதுன்னு எதுவுமே தெரியல. ஐயோ பிரதீப், எப்ப வருவ? நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிற. அட ஹே ஸ்வீட்டி, நீ எங்க இங்க? பிரதீப், நான் வரதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ எதுக்கு நான் கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற? பண்ற மெசேஜ் எதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற? ஹே ஸ்வீட்டி, கூல். இப்போ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆக்சுவலா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனாலதான் நீ பண்ணின மெசேஜ் அண்ட் கால்ஸ் எதுக்குமே நல்லா ரிப்ளை பண்ண முடியல. ஆக்சுவலா நானே இப்போ உனக்கு கால் பண்ணலாம் தான் இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ளார நீயே வீட்டுக்கு வந்திருக்க. என்னாச்சு ஸ்வீட்டி, எதுக்கு வீட்டுக்கு வந்த? என்ன எதுக்கு வந்தனாவா? பிரதீப், உங்ககிட்ட நான் பணம் கொடுத்து 4-5 நாள் ஆக போகுது பிரதீப். நீ ஏஜென்சி கிட்ட பேசியா இல்லையா? அதை கேட்கறதுக்காக தான் உனக்கு அவ்வளோ ஃபோன் அவ்வளோ மெசேஜ் பண்ணேன். ஆனா நீ சுத்தமா எதுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை. என்னாச்சு பிரதீப்? பிரதீப், உங்ககிட்ட தான் நான் கேட்கறேன். நீ பணத்தை ஏஜென்சி கிட்ட கொடுத்துட்டல, அவங்க எனக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல? ஆக்சுவலா ஸ்வீட்டி, நானே இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் உன் ஃபோன் மெசேஜ் எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. பிரதீப், என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஆக்சுவலா ஸ்வீட்டி, நீ பணம் கொடுத்த மறுநாளே நான் ஏஜென்சி கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கு அமௌண்ட்டும் நான் போட்டு விட்டுட்டேன். ஆனா அந்த ஏஜென்சி கடைசியில உனக்கு தர வேண்டிய மாடலிங் சான்ஸை வேற ஒரு பொண்ணு அதிகமா பணம் கொடுத்தான்னு அவளுக்கு கொடுத்துட்டாங்க. பிரதீப், என்ன சொல்ற நீ? கண்டிப்பா இந்த ஏஜென்சி கிட்ட பணம் கொடுத்து சான்ஸ் வாங்கி தரேன்னு தானே சொன்னேன். இப்போ என்னடானா அவங்க அந்த சான்ஸ் வேற பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பிரதீப் இதெல்லாம்? ஸ்வீட்டி, கூல். எனக்கு புரியுது. ஆனா ஸ்வீட்டி, இந்த சான்ஸ் உனக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் தான். ஆனா லாஸ்ட் நேரத்துல ஒரு பொண்ணு அதிகமா பணம் கொடுத்தான்னு அந்த சான்ஸை அவளுக்கு கொடுத்துட்டாங்களாம். அதுக்கு நான் என்ன ஸ்வீட்டி பண்ண முடியும்? ஐயோ, என்ன பிரதீப் இப்படி சொல்ற நீ? நீ தானே பிரதீப் சொன்ன பணம் கொடுத்தா ஈஸியா மாடலிங் சான்ஸ் கிடைக்கும்னு. அதனால தானே பிரதீப் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இப்போ என்னடானா இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க? பிரதீப், நான் எவ்வளவு பெரிய கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? இந்த சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் மாடலிங்ல பெருசா வந்து ரேஞ்ச் மாறிடும். அந்த அளவுக்கு நான் கனவு கண்டு வச்சிருந்தேன். நீ என்னடானா கடைசியில அவங்க சான்ஸ் தர முடியாதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்க. என்ன பிரதீப் இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? ஸ்வீட்டி, எனக்கு புரியுது. பட் நான் என்ன பண்ண முடியும்? நானுமே உனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும் தான் நினைச்சேன். பட் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸ்வீட்டி. இதுதான் உண்மை. ஐயோ, சின்ன பிரதீப் இப்படி சொல்ற நீ? சரி ஓகே, அவங்க சான்ஸ் தான் கொடுக்கல. அட்லீஸ்ட் நான் கொடுத்த பணத்தையாச்சும் வாங்கி வேற ஏஜென்சி கிட்ட நீ பேசி பார்க்கலாம்ல? ஸ்வீட்டி, ஆக்சுவலா சான்ஸ் இல்லைன்னு சொன்னோன்னே நானுமே அவங்க கிட்ட பணத்தை தான் கேட்டேன். அந்த பணத்தை வாங்கி வேற ஏஜென்சி கிட்ட பேசி உனக்கு சான்ஸ் கேட்கலான்னு. பட் அவங்க பணத்தை திரும்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்வீட்டி. என்ன பிரதீப், என்ன சொல்ற நீ? பணத்தை திரும்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஐயோ பிரதீப், அந்த பணத்தை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே? தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன பிரதீப் இது? சான்ஸும் இல்ல, இப்ப பணமும் இல்லைன்னா ஐயோ கடவுளே, எல்லாம் போச்சு. ஸ்வீட்டி ப்ளீஸ் அழாத. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் என்ன பண்றது? இதுதான் நடந்துச்சு. நானுமே அவங்க பணத்தை திரும்ப கொடுத்துருவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் அவங்க கொடுக்கல ஸ்வீட்டி. நான் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. ஐயோ இல்ல பிரதீப், நான் எவ்வளவு பெரிய கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? இந்த சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா என் ரேஞ்சே மாறி இருந்திருக்கும் பிரதீப். உனக்கே நல்லா தெரியும்ல. என்ன பிரதீப் இது? ஸ்வீட்டி கூல். ஃபர்ஸ்ட் அந்த ஏஜென்சி என்கிட்ட 10,000 தான் அமௌண்ட் கேட்டாங்க. பட் ஏதோ ஒரு பொண்ணு 50,000 அமௌண்ட் கொடுத்தான்னு தான் அவளுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. நம்ம இன்னொரு ஏஜென்சி கிட்ட போகணும்னா மினிமம் 50,000 தேவைப்படும். என்ன 50,000? பிரதீப், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இந்த 10,000 எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். 50,000லாம் வாய்ப்பே இல்ல பிரதீப். பிரதீப் ப்ளீஸ் பிரதீப், வேற ஏதாச்சும் ஏஜென்சி கிட்ட பேசி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் வாங்கி கொடு பிரதீப் ப்ளீஸ். ஹே ஸ்வீட்டி கூல். ஆக்சுவலா இதுதான் சிச்சுவேஷன் உங்ககிட்ட சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஸ்வீட்டி யூ டோன்ட் வரி. நான் அந்த ஏஜென்சி கிட்டேருந்து அந்த கொடுத்த 10,000 ரூபாய் பணத்தை வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். ஒருவேளை வாங்கிட்டேன்னா நான் வேற ஏஜென்சி கிட்ட பேசுறேன், ஓகேவா? பிரதீப், உன்னை நம்பலாமா? மறுபடியும் எனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திர மாட்டியே? ஹே ஸ்வீட்டி, ஆக்சுவலா உனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா உன்னை விட அதிகமா சந்தோஷப்பட போறது நான் தான். பிகாஸ் ஒரு ரேஞ்ச் மாறுனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏ ரேஞ்சு மாறும்ல. அதனாலதான் இங்க பாஸ் ஸ்வீட்டி, உன்னோட அழகு இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. நீ இருக்க அழகுக்கு உனக்கு சீக்கிரமாவே மாடலிங் சான்ஸ் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு, ஓகே? பிரதீப் ப்ளீஸ் பிரதீப், எப்படியாச்சும் அந்த ஏஜென்சி கிட்ட இருந்து பணத்தை வாங்கி வேற ஏஜென்சி கிட்ட கொடுத்து எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் வாங்கி கொடு பிரதீப். அது ஆட்ஸா
தான் இருக்கணும், இல்ல ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி இருக்குன்னா கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் அதுக்காச்சும் எனக்கு சான்ஸ் வாங்கி கொடு பிரதீப் ப்ளீஸ். ஓகே ஸ்வீட்டி, ஆக்சுவலா நான் இப்போ வரைக்கும் அந்த ஏஜென்சி கிட்ட இருந்து பணத்தை வாங்க தான் ட்ரை பண்றேன். ஒருவேளை உங்க பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா நான் வேற ஏஜென்சி கிட்ட பேசுறேன். அண்ட் நீ சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் போட்டோ ஷூட் சான்ஸ் ஆச்சும் உனக்கு வாங்கி தரேன். ஓகே ஓகே பிரதீப், ஆனா ஏற்கனவே நிறைய போட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனா அதுலேருந்து சான்ஸ் வரும்னு பார்த்தா அதுலேருந்து வரவே இல்லை. திரும்பவும் போட்டோ ஷூட் பண்ணி சான்ஸ் வருமா பிரதீப்? ஸ்வீட்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உனக்கு இருக்க அழகுக்கு நீ இந்த மாதிரி ஆட்ஸ் அப்படி இல்லைன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படி இல்லைன்னா சீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் நடிக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. ஆக்சுவலா உனக்கு இருக்க அழகுக்கு நீ சினிமாலே நடிக்கலாம். அதனால நீ நம்பிக்கை விடாத ஸ்வீட்டி. எப்படியாச்சும் சான்ஸ் வாங்கி தர வேண்டியது இந்த பிரதீப்போட பொறுப்பு. ஓகே என்ன நம்ம சொல்ற? சரி ஓகே பிரதீப், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் பிரதீப், எப்படியாச்சும் எனக்கு சான்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துரு. ஓகே பாய் பிரதீப். அப்புறம் முக்கியமா ஃபோன் பண்ணினா எடு. ஓகே ஓகே ஸ்வீட்டி, சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உனக்கு நான் கால் பண்றேன். சரி ஓகே ஸ்வீட்டி, பாய். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில கிளம்புறேன். ஓகே பிரதீப், என்னை வீட்டில் அம்மா தேடுவாங்க. நான் கிளம்புறேன். பாய்.